தனுஷ்ட கேட்டு வந்தியா? ஓகே கேட்டேன். ஓகே. ஏறி மேல மிஸ்ட்டு போயிட்டே அனுப்பிச்சிருந்தாரு. நான் ஏறி மிஸ்ட்டு போயிட்டே இருப்பேன், பார்க்க மாட்டேன். இல்ல சிலதெல்லாம் ஒழுங்கா விஜய் பேசிருப்பான், சிலது ட்ரோலா தான் இருக்கு. ஆமா, நாங்கெல்லாம் ரஜினி லியோ மாதிரி லியோ பேசக்கூடாதா? லியோ அவங்க கமலா பேசிக்கலாம். தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆமா, நாங்கெல்லாம் போயஸ் கார்டன்ல வீடு டைரக்டர் என்ன கட்டக்கூடாது. அமைதியாகிறா? அப்படி நாங்கெல்லாம் ரஜினி மாதிரி இல்ல பேசக்கூடாது. இல்ல டேரக்டர் எப்படின்னா, வழக்கமா தான் நான் அப்டேட் சொல்லுவேன். இப்ப எனக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா கேவியனுக்கே அப்டேட் தெரியாது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த மாதிரி இது ஆட்டிக்கிட்டே இப்ப இருக்கும். மேல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. பார்த்தேன். அடுத்த எது 4 பேரு. இதுவா? ம் டேய் கம்முனர்ரா. விடுங்க, என்ன பண்றது? எவனாவது வந்து போட்டுமே, ஃபியூச்சர் ஜெனரேஷன் தானே. பரவாயில்ல, ஆனா ரீ ரிலீஸ்லாம் நல்ல படம் தான். ரோனி தேட்டர்ல வந்துட்டு மெர்சல் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, இவனுக்கு ஏதோ ஒன்று கூப்பிட்டானுங்க. காலைல தான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு பிசினஸ் மேன் கொஞ்சம் பாருந்தேன் லைட்டா. ஆனா எனக்கு குபீர் என்ன தெரியுமா? சொல்றா. பிசினஸ் மேன்ல எனக்கு குபீர் என்ன தெரியுமா? அவன் சொல்ல போய் லாலு சார் ஐ லவ் யூ பாரு. சரிண்ணா, இன்னைக்கு வந்துட்டுதான் அவ இவனை போட்டோ அடிச்சாச்சு, அப்டேட் வரல. என்ன தப்பா பண்றது, பாப்போம். நேத்து ரொம்ப நேரம் ஸ்பேஸ் போச்சுடா. விடிய போச்சுதானே ப்ரோ. அந்த ஆனா உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருப்பேன். இப்ப எனக்கு வீட்டுள்ள போயிட்டேன்னா நெட்டே கிடைக்கல சுத்தமா. வந்து மேல ஸ்பேஸ் வந்தனாக்க பக்காய் பேசுறது பிரேக் ஆயிடுச்சு. எல்லாரும் பேசுறது 3 மணி இருக்கும் நேத்து. 3 மணிக்கா? நார்மலா முடிக்க வேண்டியதுடா, அது கூட்டும் போய் விட்டானடா. எங்க நருட்டோ வரையும் யாரு ப்ரோ? போயிட்டானுங்கன்னா பாத்து. இல்ல நதீர் ப்ரோ தானே அவர் ஏற்றி விட்டாரு. யாரு ரகுவரனா? தெரிஞ்சவங்கதான், சும்மா ஆக்ட்ரஸ் ஃபன்னு பேசின அப்படியே நருட்டோ வரைக்கும் போயிடுச்சு. இருக்கட்டும், பாப்போம். அடுத்து குபேரா வருது போல. என்னடா புக்கிங் மட்டமா இருக்குது. தெலுங்கு நல்லா போகுது, தமிழ் தான் தெரிஞ்சிச்சு தெலுங்கு படம்னு. இவ்வளவு மட்டும் போறது. ஏன் ப்ரோ இவ்ளோ பேசானே புக்கிங் போலியே? புக்கிங் ஓபன் பண்ணதே இப்பதான் தெரியும். நிறைய பேர் குபேரான்னு ஒரு படம் வரதே தெரியல ப்ரோ சில பேருக்கு. அப்புறம் அடிக்க ஆரம்பிக்கலாமா? எல்லாம் பாட்டு பெருசா இல்ல குபேரால இல்ல. பிஎம்எஸ்லயே காட்ட மாட்டேன். எங்க ஊர்ல ஓபன் பண்ணாங்க ப்ரோ, வெள்ளூர்ல. வேலூர் சென்னையிலேயே புக் ஆகல, இல்ல வேலூர்ல புக் ஓபன் பண்ணதான் நான் சொன்னேன். இல்ல படம் நான் நல்லா தான் போவேன். ஏன்னா மந்த் 20ஆம் தேதி ஆயிடுச்சா, காசு கம்மி ஆயிடுச்சு. கிளிம்ஸ் 2 விதங்குது. ஒண்ணு வந்துட்டு கரண்ட் போர்ஷன்ல இருக்கிறதான் அந்த விஜய் காட்டுறது, இல்ல பிளாஷ்பேக் விஜய் காட்டுறது. எனக்கு பிளாஷ்பேக் விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. போலீஸ் காப் அதான் வரும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஏன்னா லீக் ஆனதான் லீக் ஆச்சு. நியாயப்படி பார்த்தாதான் வரணும். வேற எதுவும் லீக் ஆகல. தெரியல. பரவாயில்ல, நான் எடிட் பண்ணதெல்லாம் என்னது படம் அது குபேராக்கு அப்புறம் இல்ல பரவாயில்ல, நான் எடிட் பண்ணதெல்லாம் எடுத்து போட்டு ஒருத்தன் வியாபாரம் பார்த்த நேரம். குபேரா தாண்டா வருது, வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் வரலையா? கொஞ்சம் ட்ரையா போகுது போல. பக் ஆகுதா ஸ்பேஸ்? லைட்டா அப்படிதான் ஆகும். அதான் சொல்லுவோம் பாத்தியாதான், அடிக்கடி ஆடிக்கிட்டே இருக்கணும். இவன் திரும்ப நல்லா போயிருக்க வேண்டியது. ராமுத்திரம் திரும்ப அந்த ராமுத்திரம் திரும்ப அந்த மெமரிஸ் போட்டிருக்கான் பாரு. பெஸ்ட் தீபாவளிடா இதெல்லாம். மெர்சல் திரும்ப வரவே வராது. இனிமே வரவே வராது, வேற விஷயம் தான். சும்மா இரு ப்ரோ, நீ வேற சொல்லி காட்டுற. காட்டணும்.
இரு நீங்க படத்துக்கு பொங்கலுக்கு போகும்போது ஒண்ணு காட்டுவாங்க இரு. இல்ல நான் கார்ல ஏறும்போது சொல்றேன் அவனதான் இந்ததான் வாய் திறந்துறாதீங்க வாய் திறந்து இது ஒரு திரும்பதான் சக்கரை எல்லாருக்கும் என் வாயில சக்கரை போட்டு இதான் கட்டிடு ப்ரோ. சக்கரை என் சக்கரை தம்பி இதான் இல்ல அதாவது இப்போ வரும்போது எல்லாம் இலவு கொட்டோம்ல போகும்போதாவது மூடிக்கிட்டு இருக்கணும். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன் ரேவந்த் ஹரிசுரு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். ஏன்னா வந்துடுதான் அந்த ஆளு எல்லாம் வந்துருவாங்க கனடா எல்லாரும் வந்து இந்த வாட்டி தான் நிறைய பேர் வர்றது 2 கார் ஏதோ பிளான் எல்லாம் பண்ணிருக்கோம். அதான் பெருசா இது பண்ணுது. அதான் எனக்கு என்னன்னா ஏதோ ஒரு கார்ல ஏறி எந்த கார்ல வந்துட்டு இலவு கொட்டுறது கம்மியாகுதோ உள்ள ஏறி உட்காந்துட்டுதான் ஹெட்செட்டை போட்டுருவேன். இவனுக்கு இலவு கொட்ட ஆரம்பிச்சா ஹெட்செட்டை போட்டுற வேண்டிதான். அப்படியே அதான் முளை சொல்லி பாக்கணும் அச்சு பாக்கணும். அப்படியும் ஏதாவது திருந்தலன்னு வை ஹெட்செட்டை போட்டு தூங்கிட வேண்டிதான். நைட்டு தானே போகணும் டிராவல் நைட்டு சவுண்ட் வருது. எவமே கிடையாது. இப்ப வந்தது யாரு ப்ரோ? வந்தது யாரு? இவன் தான் ஆதி இல்லையா? ஆதி இதுதான் டைரக்டர் என்ன அமைதியா இருக்கிறாரு? டைரக்டர் சார் அழகு ப்ரோ. இவன் அது யாரு அதர்வா முரளி அவன் படம் வருதா ப்ரோ? டிஎன்ஏன்னு 20ஆம் தேதி. கேக்குதா? கேக்குதா? நேத்து நவீன நீ போயிட்டு டான் பத்த போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு வந்து தனுஷ் வேணும் வந்தானுங்க ஒருத்தர் 2 பேரு. என்னன்னு சொன்னானுங்க டிராகனோட பெட்டரா ஆனா இதுல ஹைலைட் இல்ல பிரியங்கா மோகனாலதான் வந்துட்டு டிராகன் ஓடிச்சதான் சாரி இதான் டான் ஓடிச்சுட்டான். டான் ஓடிச்சு பிரியங்கா டான் படம் ஓடிச்சுட்டான். அப்பதான் கேட்டேன் கேப்டன் முல்லர் ஏன்டா ஓடல பாரு. அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க அவனுங்க. இல்ல ஒத்துக்கிட்டான் அவன் ஒத்துக்கிட்டு சொல்றான். அதான் அவன் பிரியங்கா மோகன் ஃபேனு. அதான் அதுக்கு முட்டை கொடுக்குறேன்னு இப்படி கேவலமாக இறங்கி இப்படி அடிச்சு. ஒரு நிமிஷம் 2 ரிக்வஸ்ட் பாஸா ஆட்டிக்கிட்டே இருப்பேன். நிக்கு ராயன்லாம் எடுத்துட்டு எப்படிதான் பேசுறானுங்களோ. நீக்கெல்லாம் நீக்கு அவன் எடுத்த மாதிரியே தோணலதான். சும்மா இது பண்ண மாதிரி இருந்து. இட்லி கடை தான். ஆனா தளபதி படம் இல்ல தளபதி படம் இல்லாத தியேட்டர் லிஸ்ட் இந்த வருஷம் தான் வரப்போகுது போல. ஆமா நான் விஜய் அந்த தியேட்டர் லிஸ்ட் வந்ததே கிடையாது இது வரையும். சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே வந்ததே கிடையாது. 2020 கூட அவனுமே தியேட்டர் லிஸ்டே போடல. ஏன்னா லாக்டவுன் வந்தனால யாருமே போடல. எல்லா வருஷமும் விஜய் படம் இருக்கும். வாட் இஃப்னு வச்சுக்கோங்க. கூலி வந்து கொஞ்சம் நார்மல் ஆகி மதராசி கொஞ்சம் இதாச்சுன்னா நீங்க டாப் ஒன்று தான் ஒத்துக்குறானுங்களா அவனுங்க? கேக்கல ப்ரோ ஒரு பக் போல. கேக்குதா? மில்ல ரீகனெக்ட் பண்ணிட்டேன் ரிக்வஸ்ட் காச்சு. அதான் இல்ல நம்ம எல்லா தியேட்டர் லிஸ்ட் பார்ப்போம். இதுல வேற இல்லாதனால வந்துட்டு ஒரு சில பேர் இப்ப டாப்ல இருக்கிறதா போட்டிருந்தானுங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. என்ன அலெக்ஸ் போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் இருக்கு வயலண்டா சைலண்டா இல்ல சைலண்டா இருக்கும். ஆனா ஃபன் இல்லாம இருக்காது. நம்ம தான் ஃபன்னு தானே வாழ்க்கை. ஆனா டீசெண்டா இருக்கணும். அதான் மதனை ஏதாவது வாய் தந்தன்னு அதான் நேரா கூட்டுன்னு போய் அதான் திமுக சேர்த்து விட்டுருவான். இவனை பாத்துக்கங்க இதான் இவனுங்களே வாட்ஸ்அப்ல ஒரு 10 குரூப்ல சேர்த்து விட்டானுங்க. நானே வாட்ஸ்அப்பே திறக்கிறது இல்ல இப்பெல்லாம். ஏதோ ஒரு குரூப்ல தான் திறந்துங்க. குரூப் மெசேஜ் வேற பண்றது வேற தெரியல பாக்குறேன். சொல்லு டேய் எங்கடா இருக்க மியூட் பண்றா. ஆனா மதன் இல்ல நடுவுல ஒரு வேலை பார்த்தேன் பாத்தியா ஸ்வேரிங் போட்டுன்னு ஒருத்திக்கிட்ட பிரமாதம் சொல்ல தரும். அதான் இவனை கூட்டுன்னு போய் விடுங்க. அதான் ஏதோ டிவிக்கு டிபிஎஸ்னு கரெக்டா இருக்க ஆளுக்கு ஸ்வேரிங் போடுன்னு. இங்க பாரு ஆனா ஒன்னையும் கொத்த சொல்ல முடியாது. பிரச்சனை முழுசா கேட்டுக்கோ. நான் வந்து அவளை திட்டின அந்த நைட்டு டீசெண்டா சொல்லு. நான் வந்து அந்த அம்மாவை திட்டின அந்த அதுக்கு முன்னாடி 2 வாரத்துல இருந்து தேவையில்லாம எதுக்கு என்ன திட்டுறாங்கன்னே தெரியாம நான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். எதுக்குன்னே தெரியல.
ஆனா ம், அந்த அன்னைக்கு நமக்கு க்ளோஸான ம், ஒருத்தர், நம்ம எல்லாருமே மரியாதை கொடுக்குற ஒருத்தரை வந்துட்டு பேரை வந்து தப்பா யூஸ் பண்ணா எனக்கு கோவம் வருமா வராதா? ம், ம். அதுக்கு தான் நான் திட்டினேன். சரி விடு, திட்டினதை யாரு இப்ப தப்பு சொன்னா? ஆனா தான் நேரம் இல்ல, நேரம் அதான். நானும் எவ்வளவு நாள் இக்னோர் பண்ணிட்டு போறது? அப்படிதான். அப்படிதான் நல்லா காதல பைக் ஓட்டு. பக்கத்துல தான் எங்க இருக்க? நான் வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்துருக்கேன், உள்ள காத்து சரியா வரலன்ட்டு. என்ன அலெக்ஸ் ப்ரோ விளம்பரப்படுத்திக்கிட்டுமா? ம். விளம்பரமா? என்ன விளம்பரம்? அதுதான் நம்ம குரூப் கிரியேட் பண்ணி என்ன பண்ண குரூப்? சொன்னாங்களே, உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏய் சரி, புரியல. அதெல்லாம் விடுங்க. நான் என்ன நான் ஒரு குரூப்? விஷயம் சொல்லதான் வந்தேன். நானே சொல்லிடுறேன். சொல்றா. ஒரு நிமிஷம். சொல்லு சொல்லு. சரி, இந்த வாட்டி வந்துட்டு தளபதி பர்த்டே. கரூர், பெரம்பலூர் ஒரு நிமிஷம் இல்ல, தீனு இரு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் இரு தீனு இரு. கேட்கல, இரு ஒரு நிமிஷம் இரு. என்ன சொன்ன முதல்ல? தளபதி birthday அப்ப? தளபதி பர்த்டேக்கு வந்துட்டு இந்த டைம் டேக் ஒரு 10 மில்லியனாவது நம்ம ஒரு டார்கெட் வச்சு பண்ணுவோம்டா. ஏன்னா ரொம்ப டேய், லாக்டவுன்ல 10 மில்லியன் தான்டா போட்டோம். ஆமாடா. என்னடா இது அநியாயமா இருக்குது. 1 மில்லியன் ஓகே, 1 மில்லியன் 1 மில்லியனா? டேய் ஒரு 5 மில்லியனாவது போடுவோம்டா. இந்த பாரா, இல்ல எல்லா ஆல்காரிதம் மாறிக்குது, பேட்டர்ன் மாறிக்குது. சும்மா இல்ல. ஏன் தெரியுமா? அப்பெல்லாம் வந்துட்டு ரீட்வீட் அடிக்கிறதே வந்துட்டு அதிக கவுண்ட்ல போகும். டேக் போடுற ஆளுங்கள பழைய ஆளுங்களை நான் கூட்டு வரேன். என்கிட்ட எல்லா நம்பருமே இருக்கு. நான் வந்து சில பேர்கிட்ட பேசிட்டேன். அதுல பழைய ஐடிங்க அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி எல்லாம் ஆக்டிவா இல்ல முடிஞ்ச வரைக்கும் போடுவோம். அப்ப அது மேட்டர் இல்ல. பாப்போம், டார்கெட் போடுவோம். ப்ரோ. இல்ல ஆல்ரெடி நம்ம தான் மாசு. ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா? நம்ம தான் மாசுன்னு, அதாவது ஆர்கானிக்கா நம்ம தான் மாசு. தெலுங்குக்காரனுங்க முன்னாடி எதுவுமே இல்லடா. 68 மில்லியன்டா. எவ்வளவு பாட்டு தெரியுமா? மனுஷனா அவனுங்க தெரியாத யாரு? மகேஷ் பாபு, பவன் கல்யாண். 2022 டேக் அப்போ 11 மில்லியன் இது. அது வந்துட்டு டார்கெட்டே 10 மில்லியன் தான். ஆனா ஆமா, அது 10.5 வந்துச்சு நினைக்கிறேன். 11 தாண்டி போச்சு. 6 மணி ஆகுறதுக்குள்ளேயே 11 தாண்டிருச்சு. அந்த டேக் அப்பெல்லாம் வந்துட்டு குருன்னா சொல்றாரு, என்னடா பண்ணீங்க, பாட்ஸ் எது யூஸ் பண்ணீங்கன்னு அவரே கேக்குறாரு எங்களை. ஆனா அவருக்கு தெரியாது, விடிய அப்ப வந்து ஸ்பேஸ் ஆப்ஷன் கிடையாது. விடிய கான்ஃபரன்ஸ் பேசிக்கிட்டு நானு, எக்ஸ்பெரி, பாலா, இது 2-3 பொண்ணுங்க. டேய் இல்ல, நீங்களாவது கால்ல போய் பொண்ணுகிட்ட பேசின்னு போட்டீங்கடா. நாங்கெல்லாம் வந்துட்டு ஸ்பேஸ் தெரியாதா? விடிய போட்டு எல்லாம் ரீட்வீட் அடியாதான் இது வடி. அதுவும் இல்ல, பசங்களுக்கு அப்ப போர் அடிக்க கூடாதுன்னு நம்ம பங்காளிங்க யார் நண்பர்லாம் போட்டு வச்சுருப்போம். புரியுதா? டைம் பாஸுக்கு இதுல ஏதாவது ஆளாளுக்கு ஒரு டெம்ப்ளேட் போட்டுக்கன்னு அது ஒரு காலம். உங்களுக்கு எல்லாம் காமெடி ஒன்று சொல்லிட்டா? இப்ப ஒரு உத்தமி கூட சண்டை போட்டுட்டு இருக்கல. ஓகே, அவன் வந்து என்ன அப்பவே பிளாக் பண்ணிட்டா. ஆனா அவளோட ஃபேக் ஐடியில வந்து ஒருத்தன் என்கிட்ட எப்படி இந்த நம்ம டேகுக்கு வந்துட்டு ஸ்பாம் டேக்னு சொல்லுவாங்கல்ல, அத போட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தான். ஏன் ப்ரோ இந்த மாதிரி எல்லாம் சண்டை போடுறீங்க, நீங்க டீசெண்டா பேசுங்க அப்படின்னா. டேய் உன்னோட ஒரிஜினல் பேர்ல இருக்கிறவளே என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கா, நீ யாரா? வருமா? ஸ்பாம் டேக் இருக்கு இதுல. பொண்ணும் கூட டேக் மார் பண்ணுமா? அது பொண்ணே இல்லப்பா முத. டேய் கம்மனரா. இவன் இல்ல, இவன் பிரணவ் யார் தெரியுமா? என்ன மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை தெரியாம குடிப்பாங்களா? இல்லடா, இல்ல அதான் ஆமாமா, என்ன பொண்ணு குடிப்பாங்களா? ஐயோ ஒண்ணும் அதான் அந்த மாதிரிதான் இது. அது வேற. தெலுங்குன்னு அந்த ராதாசா படம் இருக்குல்ல ப்ரோ? ஆமா இருக்கு. அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்டேட்டுக்கு மறுபடியும் இந்த லியோதாஸ் டெம்ப்ளேட் போட்டாங்க. பவன் கல்யாணம் பண்ண மாதிரி மேல அனுப்புறாருங்க. ஆமா நிறைய தெலுங்குல லியோதாஸ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறானுங்க. அந்த லியோதாஸ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன் இந்த பவன் கல்யாண் படத்துக்கே நம்ம லியோ படம் டெம்ப்ளேட் வச்சு தான் ப்ரொமோஷன் பண்ணுறானுங்க. அங்க பவன் கல்யாண் பார்த்தா நம்ம கிட்ட கடிக்க வரானுங்க எல்லாம் நேரம். நடுவுல கூட ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. இல்லடா அது இல்ல, திருப்பாச்சியில பாஸ் அந்த வீடியோ பார்த்தா, திருப்பாச்சியில விஜய் தரத்தரன்னு இழுத்துன்னு வந்து அதான் இது பண்ணுவாங்கல்ல. அதான் நீ யாரு அந்த கிரின்னு சொல்லும் போது அந்த பூமர் துப்பிட்டு தான் நான் தான் கிரின்னு இவன் வாயில இருந்து எடுக்கிறான்டா. ஏன்டா அதுவும் மென்னு எடுக்கிறான். ஏதாவது இது சொல்லுவான் தெரியுமா?
இன்னொன்னு சில சில பேர் அந்த சீனை யாரும் முழுசா பாத்துருக்க மாட்டீங்க. அவனை இப்ப விஜய் கூட்டினு வரும்போது எப்படி கூட்டினு வருவாங்க, தூக்கின்னு வருவாங்கல்ல. இல்ல பாஸ் இவன் ப்ரோ சொல்லிக்கிறேன், அந்த அவனை ப்ரோ தரத்த இல்லடா மச்சான் இரா ஒரு இல்ல ஒன்னு சொல்லி சரியான அவன் தர சீனியாச்சு தரன்னு ப்ரோ இழுத்துன்னு அது. வருவாங்க. இல்லடா இரு அவன் கால் பட்டு கல்லெல்லாம் வஞ்சிரும், கம்பி சரிஞ்சிரும் தெரியாத அந்த சீன்லாம் அவனும் போடல இன்னும். வளையும் அப்படியே கம்பி வளைஞ்சிரு. யாரா அவன்? டேய் கம்முனுடா. யாரா அவன்? இல்ல இதுல அதான் இல்லடா இல்ல பாஸ் பிஜிஎம். டேய் இருடா இதுல பிஜிஎம், விஜய் இதுல டிவி சன் டிவி பிஜிஎம் எல்லாம் தான் பாக்காதீங்கடா. அவன் ஆடியன்ஸ் சரியில்லைன்னு அவனுங்களே போடுவானு. இது மாதிரி போட்டுக்கிறியாடா? சொல்லு. இல்ல ஐபோன் இருந்தா சொல்லு தரோம், மூக்கு படப்பா இருந்தா அந்த மாதிரி யோசிக்க தோணுன்ற மாதிரி. ஐபோன் இருந்தா கை சும்மா இருக்க முடியாது, அதான் எங்கிட்டே இருக்குதுன்னு காட்டிப்பானுங்க. ஆனா திருப்பாச்சியில மெயினே அந்த பிஜிஎம் தான். டான் 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 அதை எடுத்துன்னு போய் அங்க வச்சேன் பாத்தியா ராஜா சாப். இதான் ஆமா எல்லாத்துக்கும் யூஸ் பண்றான் ராஜா சாப். அப்புறம் ஓஜி யாருன்னா நம்ம அட்லி யூஸ் பண்ணுவாரா அல்லு அர்ஜுன் படத்துக்கு? அட்லி எல்லாம் எப்படின்னா அவர்தான் படமே எடுக்க சொன்னதுன்னு போயிட்டு இருப்பான், புரியுதா? அதான் அட்லி. இவங்களாவது டெம்ப்ளேட். அட்லி வந்துட்டு நேரம் ஸ்டேஜ் ஏறிட்டு விஜய் சொல்லிதான் படமே எடுத்துன்றோம். ஆனா சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆச்சு. ஐயோ சன் பிக்சர் இருந்தா என்ன இப்ப அப்படி பார்த்தா நிறைய இதெல்லாம் நெல்சன் அட்லி வந்து அல்லு அர்ஜுன் போடுறது இது வர ராஜமௌலி மகேஷ் பாபு இந்த டெம்ப்ளேட் போடலாம்னு சரியாகும் போல. ஆனா ராஜா சாப் தெரியல. சொல்லு சிம்பு முடிய கட் பண்ணிருக்கான் போல. இந்த வெற்றிமாறனோட அந்த ஃபியூச்சர் அந்த பிலிம் ரொம்ப நாள் அதுக்காக ரொம்ப வருஷம் வளர்த்து வச்சிருந்தானா இந்த சாமி கும்பிட்ற மாதிரி. இந்த படத்துக்கு வெட்டி தள்ளிட்டுக்கிறான் போல இருக்கு. சம்பளம் வாங்கிட்டு ஃபுல்லா இது பண்ணிட்டு பிறகு மறுபடியும் வாழ்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய படத்தை அந்த ஹேர் ஸ்டைலோட இருந்தான். நான் எப்படி வெற்றிமாறன் படத்துல இதே ஹேர் ஸ்டைலோட வரப்போறேன்னு நினைச்சு பார்த்து ஹேர் கட் பண்ணிக்கிறான். லுக்கு பார்த்தோன்னா அந்த இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் என்ன ஈஸ்வரன், அப்புறம் இன்னொரு படம் ஒண்ணு கருத்தல கிட்டத்தட்ட நல்லா இருக்கு பாக்க. அது வடச்ச வர மாதிரி சொல்றாங்க ஒரு கேரக்டர். அதுவால வேற பிலிமா எடுக்கிறாங்களான்னு தெரியல. இல்ல அது லைட்டா பாக்க ஈஸ்வரன் கேட்ட மாதிரி எனக்கு இருந்தது. பார்த்தா என்னடா பழைய போட்டோத்தை போட்டான், அதான் பழைய போட்டோத்தை போட்டாங்கலாம் பார்த்தா இல்ல பத்து தலையோட லுக்கும் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஆனா இல்ல சேர்ந்தாச்சா. ஆனா வெற்றிமாறன் சேர மாட்டான். அவன் பவுண்டட் ஸ்கிரிப்டே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல எழுதுறாள், புரியுதா? சூர்யாவே தலை தெரிச்சு ஓட்டான். ரொம்ப சீக்கிரமா எடுக்கிறேன்ட்டாங்க. இதான் சொல்றது, எப்பவுமே ஒரு கண்டென்ட் இருக்கு, அதை நோக்கி போய் இடையில அந்த படம் வருது இந்த படம் வருதுன்னா போனாலாம் அப்படிதான் நிலைமை. பாவம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க அவங்க வந்து நமினிது இது ஒண்ணு, அப்புறம் வந்து இந்த சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் ஒண்ணு கிட்ட வருது, பூஜை போடுறாங்க, எல்லாம் போயிடுது. என்னன்னு தெரியல. சூர்யாவுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 படம் அப்படி போயிடுச்சு போல. கௌதம் மேனன் படம், எக்கச்சக்க படம் அப்படி வருது அப்படி போயிருது. என்ன காரணம் தெரியல. கச்சல ரேட்டர் மாதிரி தூக்கின்னு வந்து ஒன்னு கையில கொடுக்குறானுங்க. தான் ஆக சேர்ந்த போல. என்னத்த சொல்ல. கேட்டா எஸ்கே வந்து மைண்ட் வாய்ஸ் பண்ணிட்டாரு டைரக்டர் நிலவானுங்க. இந்த வாய்ஸ் இந்த வாரம் இது தனுஷ் படம் தான் வருது. அந்த வாரம் குபேராவா? ஆமா தமிழ்நாட்டுல எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இல்ல ப்ரோ. தெலுங்குல எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கு போல. கேட்டது வருதான்னு தான் கேட்டாங்க. வருது டிஎன்ஏ வருதாட்டுக்கு. இவன் அதர்வா அவன் படம் மட்டும் அது 20 வருதாட்டுக்கு. அதர்வா படம் முதல்ல அதர்வா படம் யாரும் மதிக்கிறேன், புரியுது? என் காதுல அதர்வா படம் வரைச்சு. அதர்வா படம் எல்லாம் இவன் எதிர்பார்க்கறேன். இல்ல இது எப்படின்னா, இல்ல விஐபி படத்தை வருமே கடைசியா ஸ்கூல் படிக்கும் போது பானா காத்தாடி விடும்போது பாட்டுன்ற மாதிரியே பானா காத்தாடி. அதுக்கப்புறம் நடுவுல ஒரு படம் இருந்துச்சு ஈட்டி படம், சூர்யா ஈட்டி இல்ல அந்த ஈட்டி. போன் சுவிட்ச் ஆஃப் கமெண்ட்ல போட்டான். அப்பாடா நீங்க ஒண்ணு குறுக்க வர ப்ரோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, இதை மறுபடியும் வந்துட்டேன், இது மறுபடியும் எவன்டா சார்ஜர் எடுத்துக்கிட்டோம். பிரணவ் ஓபன் பண்ணோடனே மதன் ஓடி விட்டாரு போல. நம்ம ஹிஸ்டரிஸ் எல்லாம் இவன் நடுவுல என்னவோ கேக்குறான். ஏவியன் வேற வாயை திறக்க மாட்டேன்றான். நாளைக்கு ஒரு நாள் தான் பொறுமையா இருப்பானுங்க. எல்லாரும் நாளைக்கு தானே புதனு, வியாழன் வரைக்கும் அந்த பல்லை கடித்து கொண்டு இருக்க முடியும் நினைக்கிறேன். ஆனா அது வரைக்கும் டிவிக்கு அதுக்கப்புறம் தான் இருக்குது அணில் வர சம்பவத்தை பாத்துருவோம்.
ம். அட்லீஸ்ட் ஒரு புள்ளியாச்சும் ஆனா இல்ல இல்ல பாஸ் நான் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டேன். அதான் 2 ட்வீட் போட்டாச்சுன்னு கூட அடிக்கிறவன்லாம் லைக் போட்டுக்கின்னு அந்த மாதிரி ஒரு வைப் கிரியேட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணணும். நாளையில இருந்து நிறைய அடிக்கலாம், டெய்லி அடிக்கலாம், அடிச்சுட்டே இருக்கலாம். எவன் கேட்க போறான்? ஆனா அவன் ஆனா பாட்டுல ஒண்ணு பிளாக் பண்ணிட்டு இது போறா அபியூஸ் எத- பண்ணா இல்ல அதான் டீசெண்டா அடிங்க அபியூஸ் சொல்லு பண்ணா எதனா எதனா நடக்காம போச்சுன்னா பசங்களோட விட்டுறலாம். இந்த இன்ஃபுளுன்ஸ்ன்ற பேர்ல ஒரு 10 பேர் சுத்திட்டு இருக்கானு பாரு. 2 நிமிஷத்துல வருது பேசு, 1.5 நிமிஷத்துல வருது. அவனுக்கு போட்டா நீ மிதிப்பாங்க. உன்னை நான் கேட்டனா, உங்ககிட்ட பருத்தி பால் டைம்ல கேட்டனான்ற கதையாட்டம் வரும். நம்புறோம், அண்ணன் ஏமாத்த மாட்டாப்ல, நம்புறோம், பார்க்கலாம். வரும் பார் 21 வந்துரும். இல்ல வர்றது எல்லாருக்கும் தெரியுது கன்ஃபார்ம். ஆனா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் விட்ட தானே ஒரு வைப், புரியுதா? அது ஒரு எல்லாருக்கும் போய் சேரும். அது எப்படியோ ஃப்ரைடே விடுவாங்க. கேவிஎம் ப்ரொடக்ஷன் காரன் கூட கீழே உட்காந்து கேட்டுன்னு இருப்பான், என்னவா பாத்துக்கா, ஏற்கனவே ஏஜிஎஸ் காரன் எல்லாம் வச்சு செஞ்சிருக்கிறோம், உஷாரா இருந்துக்கோ. இல்ல அவனுக்கு தெரியாம இல்ல, எல்லாமே தெரியும். அதாவது நம்ம போட்டு அடிக்கிறதும் தெரியும், இருக்கிறது எல்லா ட்வீட்டும் அதெல்லாம் பார்க்க தான் செய்வான். ஆனா பார்த்து எப்படித்தான் இருப்பான் அந்த இல்ல இந்த 7ஆம் அறிவுல வேர்களை சாப்பிட்டுன்னு டாங்லின்ற பெயருக்கெல்லாம் வந்துட்டு வண்டி தர முடியாது நம்ம பேரு. அதான் அந்த மாதிரிதான் இது. நம்ம தெரிஞ்சிருமா போறோம் பூப்பேட்டையில தனுஷ்கோட்டை சொல்லுவான், இல்ல சார் குழந்தைலாம் இருக்குது, பொண்டாட்டிலாம் இருக்குது, அம்மாலாம் இருக்குது. ஏன்ப்பா அதெல்லாம் சொன்னேன்? ஒண்ணு இல்ல சார், ஏஜிஎஸ் எல்லாம் இருக்குது, போன டைம் பாத்து சும்மா சொல்றேன், அதெல்லாம் தப்பா நடக்காதுன்னு தெரியும். அவ்வளவு அப்டேட் கொடுத்த இல்ல எனக்கு கேட்டா இல்ல வந்துச்சு. இல்ல பெஸ்ட் இல்ல இல்ல பெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்னா அது அந்த நாரடி சிங்கிள், புரியுதா? அதுக்கப்புறம் கிளிம்ஸ் ஓகே, கிளிம்ஸ் வந்துட்டு ஏதாவது கோட் இதுவும் ஓகே. ஆனா பெஸ்ட்னா அந்த பாட்டு இதுதான். எல்லாரும் இப்ப பாட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணானுங்க, ஆனா படம் லேட்டா வருதுல்ல, அதனால கிளிம்ஸே பரவாயில்ல. நீ ஆடியோ இல்ல இது ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் அதுல உங்கள் விஜயம் போட்டாங்க பாத்தீங்களா, இந்த பாடல் பாடியவர்னு, அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. நீ ஆனா நீ ஆடியோ சொல்லு நீ வீடியோ அனுப்பு, அது போதும். பொங்கல் வரைக்கும் அதை வச்சே ஓட்டிடும், ஒன்னும் பண்ண தேவையில்ல. அவன் என்னன்னா அதுக்குள்ள பேசிக்கிறானா எல்லாத்தையும் எழுதிக்குவான். ஆனா மவன தெலுங்கு படம் ஹிந்தி படம் தூக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேணாம் குமார், யாரும் ஸ்கிரிப்ட கலக்காசு குமார். ஆல்ரெடி அவரோட அந்த கிரே கலர்ல இருக்குல்ல தாடி, அதை பார்த்துட்டு என்னடா லைட்டா கேசரி வாட வருதுன்னு அவர்கிட்ட டே சும்மா ரேடா கைய வச்சுக்கின்னு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரா ப்ரோ. இந்த ஓஎஸ்டி ஒன்னு ஒருத்தன் சொன்னானே, முதல்ல ஓஎஸ்டி அவன் பெரிய ஆளாச்சு. அதான் சொல்றேன், நான் கூட போய் கமெண்ட் பண்ணேன், ஓஎஸ்டி விட உனக்கு கல்யாணமே கிடையாது. அதான் என்ன பண்றான்னு பாப்போம். ஆனா லேட் ஆகுது. அவன் அதிக படத்துக்கு சைன் பண்ணாலும் இப்படி பண்றான், புரியுதா? கொத்தா படம் நாளைக்கு அனிருத் கல்யாணம் ஆனா நான் தாலி எடுத்து போயிடுவேன். ஓஎஸ்டி விட்டு பிறகுதான் உனக்கு தாலியை தருவேன்னு போயிடுவேன். இந்த சீப்பு எடுத்து வச்சா இது மாதிரி இது பண்ணக்கூடாது. சீப்பு எடுத்து வச்சா சீப்பு கூட வேணாம், வேட்டியை எடுத்து ஒழிச்சு வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஓஎஸ்டி இன்னொரு 10 படத்துல மாத்தி போட்டுருவான், அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இருப்புன்னு ஒரு 10 படத்துக்கு தேவைப்படுது, அப்புறம் மெட்டீரியல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு தருவான்னு நினைக்கிறேன் சார். இருங்க சார், நம்ம கூலியில கேட்டிருக்காரு, இருங்க பண்ணாலும் பண்ணுவாங்க ப்ரோ. ரிக்வெஸ்ட் வரும் அக்செப்ட் பண்ணு. இப்ப விடலன்னா நெக்ஸ்ட் செகண்ட் இயர்லயோ ஆனிவர்சரிக்கு தான் விடுவோம். ரொம்ப லேட் பண்ணானே ஓஎஸ்டிக்கு. இல்லடா தலைவர் கேட்டுருவாரு. இல்ல மச்சான், தலைவர் கேட்டுருவாரு, சார் கூலி பேக் அதான் லியோ பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு, இதே மாதிரி கூலிக்கும் போடுறது அதே மாதிரி என்ன சார், அதே போட்டுருவோம். பசங்க கிட்ட இன்னும் ஓஎஸ்டி குடியில, தெரியாத பசங்களுக்கு போட்டு ஒரு போட்டுற வேண்டியதான் மிக்ஸ் பண்ணிட்டு. எனக்கு ஒருவேளை விண்வெளி நாயகன் எந்த படத்துலயும் வருவாங்க, என்ன கூலி இல்ல ஒரு நிமிஷம். ரோனி தியேட்டர்ல என்னென்ன பகவதி, லியோ, மாஸ்டர், மெர்சல், கத்தி, இத்தனை படமா? பகவதி போகண்டா. அப்படியா? பகவதி தியேட்டர்ல நல்ல வைப் மெட்டீரியல். லியோ, மாஸ்டர், மெர்சல், கத்தி, ஒரு ஷோக்கு ஒரு படம்.
கத்தி திரும்ப போலான்னு இருந்தது. சரி விடு, பகவதி கூப்பிடுறான் போவோம். எனக்கு எல்லாம் ஓகே தான், எது வந்தாலும் ஓகே. கலருடா அது பிரவுன்கள் எனக்கு தெரியும், ஆனா கத்தியம் போலே. அது அதுக்கப்புறம் அல்லு அல்லு பாட்டு அல்லு அல்லு அதான் டான்ஸ். ஆனா இல்ல, உண்மையிலே டான்ஸ் அதிகமா இருக்கும் அதுல. செல்ஃபி புள்ள மட்டும் தான் ஆட அதுக்கப்புறம் முடியும். கை 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 வைக்கிறேன். கத்தி போனீங்கன்னா கிளைமேக்ஸ் பத்தி கொஞ்சம் எனக்கு யோசிக்கணும். தெரிஞ்சு இங்கே ஓடிடுவாப்ல. ஆமாண்டா, டே கமாண்டா, கத்தி போன கிளைமேக்ஸ்ல ரத்த கண்ணீர் வரும். ஐயோ நான் வரல. என்ன அப்ப அதான் இல்ல இல்ல இது ஏன்பா அப்ப புரிஞ்சு இல்ல இல்ல என்ன கேட்டா இல்ல பாஸ், ஒரு ரீலீஸ் முடிச்சிட்டேன், ரீலீஸ் முடிச்சிட்டேன், எல்லாம் சிரிச்சுன்னு வருவானுங்க, இவனுக்கு மட்டும் தான் அழுத்துன்னு வருவானுங்க. அதான் கத்தி முடிச்சிட்டு என்னடா இது. இல்ல அம்மா கஷ்டமா இருந்தா ஷோ டைம் என்னடா அலெக்ஸ்? ஷோ டைம் என்ன தெரியல, செக் பண்ணோம். இவன் தான் லிஸ்ட் போட்டிருக்கேன், எனக்கே இப்பதான் தெரியுது. இல்ல அவ்வளவு கஷ்டமா இருந்தா. ஏன் ப்ரோ நீங்க எந்த தியேட்டர் போறீங்க, எந்த படத்துக்கு போறீங்க அலெக்ஸ் ப்ரோ? ஞாயிற்றுக்கிழமை தானே ப்ரோ? பகவதி தான் ஞாயிற்றுக்கிழமை தான் பர்த்டே விஜய் ஓகே சூப்பர். 2 படம் அட்லீஸ்ட் பாப்பேன் நான். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இது கொஞ்சம் புதன்கிழமை இருந்தாலும் நல்லா இருக்கும் பிறந்த நாள். பாய போட்டு ஞாயிற்றுக்கிழமை ஷிஃப்ட் இருக்கு ப்ரோ. ஏன்டா ஓட்டி போவியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல ஷிஃப்ட்னா சரி விடுங்க, நான் வேற யோசிச்சேன். ஏன்னா நீ கத்திக்கு போனா அழுதுருவோன்னு சொன்னல, பேசாம என்ன பண்ற, தமிழோட தெலுங்கு ரீமேக்கோட தமிழ் டப்புல வரணும். கைதி நம்பர் 160 செத்துலாம். அதான் இல்ல இல்ல ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கூட செத்து. யார் ரேவந்த் போட்டிருக்கானா ட்வீட்? ஆமா ஆமா. டைமிங் போட்டானா இல்லையா? இல்ல லிஸ்ட் போட்டிருக்கான், மாரத்தான் ஷோ மாதிரி. அவன் ஓட்டிட்டே இருப்பான், அதான் ஆடிட்டே இருப்பான்னு போட்டு வச்சிருக்கான். அப்ப எனக்கு தெரிஞ்சு 9 மணி ஷோ வந்து பகவதி போட சொல்லியிருப்பான். ஏன்னா 9 மணி ஷோ வந்து உனக்கு அந்த OTFC டீம் எடுப்பாங்க, இந்த மாதிரி நல்ல மாசான படமா தான் எடுப்பாங்க. அவனுங்க எப்படி அவனுக்கு என்ன மோட்ல இருப்பானுங்க, ஆடிக்கிட்டே இருப்பானுங்க ஃபுல்லா. சரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃப்ரைடேல இருந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் டாபிக் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சினிமா டாபிக் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஃப்ரைடேல இருந்து. ஆல்ரெடி ஐ மீன் ஜனநாயகன் வைப்டா. ஆனா கேவியனை போட்டு எவ்வளவு செருப்பா லட்சணம் வரமாட்டானே. கை நமனமான இருக்குது ப்ரோ. ஒன்னும் இல்ல, ஒரு இல்ல இந்த கூகுள்ல இருந்து ஒரு பெட்ரோல் வண்டியை கூட போட்டோ எடுத்து வலிமை மாதிரி போட சொல்லி, அதுக்கே நம்ம லைக் போட்டு அதிகமா ட்ரெண்ட் பண்ணிடலாம். முன்னாடி தான் எடுத்துட்டு போட முடியும்டா. டேய் வீட்டு விட்டு வெளியே வாடா. மே ஐ கமெண்ட்? நீ சைக்கிள் ஓட்டுனது டி நகர்ல. ரேவந்த் கார் தூக்கி எங்கெங்கயோ போற டி நகர்ல அச்சு தோல்டா கார்ல சைக்கிள்ல போயினப்பான். போட்டாதான் வேலைக்கு ஆகும் போல. கேவின் டேக் பண்ணி எந்திரி அஞ்சலி எந்திரி. இல்லடா, வியாழன்கிழமை வந்துரும் என்று சொல்கிறார்கள். ப்ரோ விஷ்ணுல மெர்சல் நினைக்கிறேன். ஐ திங்க் அலெக்ஸ் வேலூர் விஷ்ணுல தியேட்டர் இருக்கு. யாரு கலிக்க ஒரு ட்ரோல் ஐடி இருக்கு பத்தியா நம்ம சைடுல. அவன் ஒரு வீடியோ போட்டிருந்தான். இந்த சந்தானம் வந்து சிங்கம் 2 3 தெரியல, 2 நாய் எடுத்து ஏந்திரா தெரியும் வாசல்ல உட்காந்து போட்டுட்டா. சரி 3 நாள் அப்டேட்ரா சோஸ் வந்து. நாங்களே இப்பதான் சொல்றோம், மதுரை வந்தோமா தோசை மட்டன் குழம்பு சாப்பிட்டோமா கம்முன்னு இருக்கணும். மதுரைக்கு வந்தோமா இல்ல, இது ஜில்லா மதுரைக்கு வந்தோமா மட்டன் தோசை சாப்பிட்டோமான்னு போனா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டேய் அது முடிஞ்சிச்சுடா. ஆனா பாத்தியா ஜாக்கு இவன் நாள் ஸ்பேஸ் வரல, சினிமா டாபிக் வந்து வந்துட்டான் பாத்தியா மால. அப்பப்போ அது வேண்டாம். வெக்கம் கெட்டவனே ஆக ஏன் ட்ரையா போகுது? ட்ரையா இருக்கு.
இல்ல எங்களுக்கெல்லாம் ஜாலியா தான் இருக்கு. அது கொத்தடிமைகளை டிஎம்கே போட்டோ இல்ல அப்டேட் இல்லன்ற ஐயாக்குதுன்றான். அப்டேட் ஐயா தான் இது பாப்போம். ஜாலியா போதும் அலெக்ஸ். கொத்தடிமைகள் கண்டென்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் ப்ரோ. 200 ரூபீஸ் அடிக்கிறதே அதுவும் ஜாலியா நம்ம இருக்கு பசங்க தெரியுமா? தீயா இருக்கானுங்க. எந்த ஃபேக் நியூஸ் போட்டாலும் எடுத்து வச்சு செய்யறானுங்க. டேய் ஆனா அந்த காலத்து இல்ல இவனுங்க இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற இந்த காலத்துல இவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணுறானுங்கன்னா அப்ப எவ்வளவு பண்ணிருப்பானுங்க. முன்னாடி சினிமால வந்த 2 பேருமே ஓரளவுக்கு டம்மி தான். அவனுங்க அதே மாதிரி நம்ம டீல் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. செமித்தியா அடி வாங்குறாங்க. விஜயகாந்த் அப்படிதான் பண்ணானுங்க. இப்ப நம்ம கிட்ட மாட்டிட்டு சாவறானுங்க. இல்லடா நான் சொல்றது வந்து டெக்னாலஜி டெவலப் ஆனோடனே ரஜினியும் கமலும் வரனாங்க. பாலிடிக்ஸ் ரீதியா அவங்க 2 பேருமே பெருசா கிடையாது. ரஜினி ஆஸ் ஸ்டார் நான் ஒத்துக்கிறேன், அந்த பெரிய ஆளு. பட் பொலிட்டிஷியனா ஒர்க் ஆகல, வேகவே இல்லை அந்த இது. இன்னமும் நான் கொத்தடிமை கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன் ப்ரோ, கண்டென்ட் வரணும்னு. ஐயா செலிபிரிட்டி ரேவந்த் அவர்களே வணக்கம். அந்த டைம் ஆன்லைன்ல பெருசா ஆட்கள் கிடையாது. அவனுங்க இது டிஎம்கே அடிச்சா கூட பரவாயில்ல, நாங்க வரமாட்டோம் அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. நம்மளோட சண்டை சரி ரேவந்த் கீர்த்தன் உன்னை கூப்பிடுறான். ஒண்ணும் இல்லைங்க ஐயா, ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. இல்ல கீர்த்தன், இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே ஐயா, நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்படியே தான் ஐயா. நீ பண்றது காமெடியான்றது இல்ல கவுண்டராங்கிறது சொன்னாரு ப்ரோ. நீ சொன்ன எல்லாம் சரிதான். இந்த சின்ராஸ் இது மாதிரி அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுவாரு. அவன சைக்கிள் ஓட்டினா இல்ல சைக்கிள் ஓட்டினாங்கிறான் கேட்காததுக்கு. ஜாக்கு தான் சைக்கிள் ஓட்டினப்பா. சரி இந்த வாரம் மூவி ஏதாவது சொல்லுங்கடா. 11 எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. 11 ஓகே நல்லாதான் இருக்கான், நல்லாதான் இருக்கு. நியூஸ் பார்த்தேன்னா ஃபுல்லா 2 படமே எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக் வந்துடா தலைவா ஜாக்கு. எது என்னடா எது வந்திருக்கு வரப்போகுது? தனுஷ் படம் வருது, அதுக்கப்புறம் அதர்வா படமும் ஒண்ணு வருது. அதுல நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஜாக்கு கேக்குதா? ஏதோ குடிச்சு சாக்கடை விழுந்தனால இத்தனை நாள் வரலைங்கண்ணா அலெக்ஸ் ஸ்பேஸ்ல. நான் சொன்னேன் சைக்கிள்ல போய் எங்க விழுந்துட்டியாமா? சாரி ஐ அம் டீடோட்டலர். அதுக்கு சைக்கிள்ல போய் எங்க விழுந்துட்டியாமா அதனால வரல. நான் விட்டா ஃளைட்டே ஓட்டுவேன், இன்னும் சைக்கிளை பத்தி. நீ ஓட்டினா என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியும். சரி ஃளைட் என்ன ஞாபகம் வருது, அது எதனால ஃபெயில் ஆச்சுன்னு ஏதாவது சொன்னாங்களாடா? இவ்வளவு சீக்கிரம் இல்ல பிளாக் பாக்ஸ் எடுத்து போயிருக்கானுங்க. அப்புறம் தான் பிளாக் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலையா இன்னும்? ஏன்டா அது என்ன gift box ஆடா ஓபன் பண்ணி டக்குன்னு தொண்ணு பாக்கிறதுக்கு? இருடா என்னன்னு தெரியும். இல்லடா அவர் வந்து ரொம்ப ஆர்வத்துல அலெக்ஸ் தலைவன் எப்படின்னா ஆர்வத்துல இருக்கிறாரு வாட்மேன்ற மாதிரி. ஆனா இல்ல ரேவந்த் நான் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஜாக பத்தி நான் அவனை சொல்றேன். இவன் செத்து போனவங்களுக்கு மேல கவலைப்படல. எப்படி நடந்தது மாமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது ஃபேக்ட். அந்த படம் பாக்கும்போது அந்த மாதிரி அடுத்த வாட்டி தவிர்க்கலாம்ல அந்த விஷயத்தை. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். நீ வாழ்க்கையிலேயே தான் ஃபிளைட்டுக்குள்ள போனது இல்ல. எதுக்கு நம்மளாம் பேசலாமா? ஃபியூச்சர்ல போலாம். அலெக்ஸ் கவலைப்படாத. உண்மையிலே ஹைதராபாத்துக்கு வந்து ஃளைட்ல தான் போறோம். ரேவந்த் நீ ஏன் கார் ஓட்டாண்டே பயமா இல்ல சொல்லுவேன் தெரியுமாதான். இல்ல சார் நான் நடந்து கூட வந்துடுறேன் சார். அவனுக்கு இப்பெல்லாம் பார்த்தா பயமா இல்ல இல்ல அரியலையோ அது கரெக்டா அரியலையோ வந்து இந்தியால வந்து 25 வருஷத்துல 4 ஃளைட் 3 ஃளைட்டோ தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ரேஷியோ ரொம்ப கம்மி ட்ரெயின் ஆக்சிடென்ட் விட. ஆனா ட்ரெயின்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம், ஃளைட்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அதான் மாட்னா சொருவிடுவோம் இப்ப ஃளைட்ல. ஆனா ட்ரெயின்ல கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு.
வாய்ப்பு இருக்கு. ஆனா டேய் இன்னொரு சொல்றேன் ஜாக்கு. ஃபிளைட்லாம் பூ மாதிரி சதறுவேன். பூ மாதிரி கதை ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. டாபிக்ல ஆட்டோமேட்டிக் ஜனநாயகன். அவ்வளவுதான். ஹலோ, இல்ல டாபிக்ல ஜனநாயகன் ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்க, அத பேசலாமே. இல்ல முதல்ல நீ என்ன பண்ற போய் கேவியன் அட்டாக் பண்ணும். ஏன்டா இவ்வளவு பெரிய இதான் இது இவ்வளவு ஆர்வம் வெயிட் பண்றானுங்க. ஏஎன் அட்டாக் பண்ற அளவுக்கு நம்ம ரேஞ்ச் இல்ல. நான் ரைட் ஆக் பண்ணி யாரா ஃபேன் அட்டாக் பண்ண எல்லாம் அட்டாக் பண்ணுறானுங்க எல்லாத்துக்கும் வீசி. ஆனா இல்ல ஃபிளைட் அதான் இல்லடா இப்ப ஜாக ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல உயிர் தப்பிச்சவங்க கூட வந்துட்டு கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்புக்கு நிறைய அடி எல்லாம் பட்டிருக்கோம், அதுலயும் செத்து போயிருப்பாங்க. ஃபிளைட்லாம் நீ டக்குன்னு மேல சொர்க்கத்துக்கு போயிட்டு உங்க தாத்தா பாப்பா தாத்தா எப்படி இருக்க தாத்தா, இத்தனை நாள் இப்படி இருக்க தாத்தா தாத்தா சொல்லுவாரு. இதுக்கப்புறம் என்டர்டெயின்மென்ட் தான் பாரா. இல்ல அதான் பேராண்டி எப்படா வந்த ஃபிளைட்ல போன தாத்தா. ஃபிளைட்ல போன இருங்க கேக்குதா? நானே வந்து கீர்த்தனண்ணா இருக்காருன்னு தான் மேல வந்து அப்டேட் கேட்கலான்னு. கீர்த்தனண்ணா ஏதோ அப்டேட் கொடுங்க. சத்தியமா எனக்கு தெரியாது, யாரும் எனக்கு கேட்காதீங்க. சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? சொல்லுங்க ஐயா, ரேவந்த் ஐயா சொல்லுங்க ஐயா. டெண்டில ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. இது ஆமாமா, இங்க நம்ம சேனல் தான் போயிட்டு இருக்கு இப்ப. நானே அன்னைக்கு பார்த்தேன்டா, நான் இளைய தளபதியை பார்த்தேன். பாத்தியா, பேச வேண்டியதானே. அப்பெல்லாம் அலோ பண்ணிருக்க மாட்டாங்க அவரு ஏடி. நானே மீட் பண்றது கேட்டிருந்தேன். வெக்கம் பானாலாம் விடுறது ஒரே ஒருத்தர் தான், அது எங்க அண்ணன் கிட்ட மட்டும் தான். சொல்றதை கேளியா, மீட் பண்றதுக்காக கேட்டிருந்தேன். அவர் கொஞ்சம் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருக்காரு, அதனால மீட்டிங் வந்து லேட் ஆகும். சஞ்சயா எவரு ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கிறாரு? சஞ்சய் அவருக்கு சரி. சுறா போட தியேட்டர் தான் பாத்தீங்க. ஆமா அவங்க மாமா கூட பண்ண சுறா படத்தை சின்ன மெமரி ஒண்ணு இருக்கு சொல்லட்டா. ஒரு டிராக்கர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நடுவுல வரீங்க. கீர்த்தனா இருக்கீங்களா? கீர்த்தனா ஒரு போட்டோ பாட்டில் அடி. அதான் இன்னைக்கு குமரா கீர்த்தனை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். சரி சொல்லு பாட்டில் தான் இல்ல பொருளை தலை ரெடி பண்றான். சொல்லு கீர்த்தனாலடா கீர்த்தன்டா இவடிறான் பாத்தியா. இப்பதான் கீர்த்தன் நான் ட்வீட் போட்டிருக்காரு, அவருக்கு அப்டேட் தெரிஞ்சிருக்குன்னு நான் மேல வந்தேன். நீங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசாதீங்க, நீங்க ஆனா போய் பாருங்க. 20 ஜூன் 22 ட்வீட் போட்டிருக்காரு. அதுதான் என்ன சரி, அது தூக்கியாச்சு இல்ல இருக்கட்டும். நீங்க சொல்லுங்கண்ணா, நீங்க என்ன அப்டேட், என்ன வருது? கிளிம்ஸ் வருதா, பாட்டு வருதா? தெரியாது. அப்டேட் வருதா ஃபர்ஸ்ட்? கண்டிப்பா வந்துடா 20ஆம் தேதி. ஒருத்தன் போன மாதிரி படுத்துட்டு இருக்காது. அது இது ஒண்ணும் இல்ல. நேத்துக்கு இந்த கோலிவுட் கார்னர்னு ஒருத்தன் வந்து ஜூன் 20 போட்டிருந்தான், அதை பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு அப்டேட் சொல்றேன். நீங்க கொஞ்சம் கம்மன் ராஜாக்கு ஐடியா எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரேவந்த் ப்ரோ அக்கவுண்ட் டேக் பண்ணி அடிங்க. கோட்டுக்கு அப்படி பண்ணிதான்டா ரீச்சே இல்ல. கோட்டுக்கு ரீச் எல்லாம் விடுறா டேய், சாவடிக்காதீங்க. டேய் முதல்ல உனக்கு கோட்ரை விட்டது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட சின்ன டியூரேஷன்ரா. இப்பனாச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் விடுவானுங்கன்னு தோணுது, புரியுதா? வெறும் பைக் ட்ரிஃப்ட் அடிக்கிற மாதிரி தான் ஒரு இது பண்ணிருப்பானுங்க, ஸ்கிட் அடிக்கிற மாதிரி. இது இப்ப பாப்போம். அதே மாதிரி அதான் எனக்கு அதே மாதிரி வந்தா கூட பரவாயில்ல. ஆனா அனிருத் பிஜிஎம்ல எனக்கு வந்தா போதும். ஒன்னும் இல்ல ரேவந்த், அனிருத் யார் தெரியுமா? ரோட்ல ஒயின் ஷாப்ல கிளம்ப வந்துட்டு ஒருத்தன் போய் உக்காந்தா கூட அதே எலிவேஷன் மாதிரி பண்ணுவான், புரியுதா? பிஜிஎம் போட்டு. அதான் நம்மளுக்கு எல்லாம் யோசிச்சு பாரு. ரேவந்த் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பேசுனீங்களா ப்ரோ அவர்கிட்ட? இல்ல ப்ரோ, நான் தான் பேசுறேன் ப்ரோ. என்னால யாருனே தெரியாது ப்ரோ அவருக்கு. எப்படி ப்ரோ நான் போய் பேசுறேன்? ஓகே ப்ரோ. நீங்க எதுவுமே பண்ணிருக்க கூடாது, நேரா போயிட்டு நான் இந்த மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிக்கேன்னு சொல்லியிருந்தாலே போதும். கீர்த்தனை நான் இன்ட்ரோ கொடுத்து வச்சிருந்தா பேசிருக்கலாம். நாம என்ன பண்றது, நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நம்ம என்னடா ரவந்த்? இல்ல ப்ரோ, யாரு பேசுறாங்கன்னு சத்தியமா தெரியல. டிஸ்டர்ப்லாம் பண்ண கூடாது ப்ரோ. ஷூட்டிங் மானஸ்
ஓ அலெக்ஸ் ப்ரோ ஜிம்ல இருக்க இப்பதான்டா வந்து சொல். இந்த சுறா படத்துக்கு ஒரு சின்ன மெமரி ஒண்ணு இருந்துச்சு, சொல்லிட்டானுங்க. சுறாவை விட மாட்டேன் போல நீ. சொல்லு சொல். சுறா ஏன்டா படம் சுறா சொல்லு. பார்க்க இருடா டேய் ஏன்டா சொல்லு சொல்லு. டேய் சுறா படம் டேய் வரும்போது உனக்கு சுறா என்னடா உனக்கு இல்ல சொல்றா. என்னன்னா சுறா வரும்போது சுறா அவனுக்கே கூட 4 எவ்வளவு வயசு முகம் தான்டா பழகுது இருக்கும். மத்தவங்க கிட்ட விடு. சொல்லு 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 சொல்லு. ஆக்சுவலா சின்ன வயசுல எனக்கு வேட்டைக்காரனா எனக்கு நம்பால பிடிக்க ஆரம்பிச்சு. சின்ன வயசுல ஹீரோவை விட ஹீரோயின் ஃபேன் தான் நான் அப்ப ஆமா ஜாஸ்தி. அப்போ எனக்கு பிடிச்சதான் தமன்னா தான் ப்ரோ கூப்பிடுங்க சின்ன வயசுல. யார்ரா பாத்தியாடா இது? டேய். உன் அப்போ தமன்னா கதையை நாங்க கேட்கவே இல்ல ப்ரோ. ஆனா இல்ல ரேவந்த் அப்பவே நிறுத்துன்டான். இருங்க இருங்க. உன்னை இன்னும் மதிச்சு சொன்ன வரல. பாத்தியா. நான் அந்த வேட்டைக்காரன் பார்த்துட்டு ஒரு மாசமா கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். நம்பால தமன்னா கொஞ்சம் ஹீரோயினா ஃபேனா தான் நல்லா இருக்கும்ண்ணே. அடுத்த ஒரு மாசம் சுறாவோட இது வருது, பேப்பர் ஆடு. அது என்ன இதுன்னா அந்த நான் நடந்தல அது இல்ல அந்த பிளாக் ஷூ கோட்ஸ் போட்டு பாத்தீங்களா, அந்த போஸ்ட் வருது. ஆமா. ஓடு மாமன் செம எக்ஸைட். ஆனா அந்த டைம் ஆனா அந்த டைம் வேட்டைக்காரன் காம்பினேஷன் ரொம்ப ப்ளீஸ் பிடிக்கும். ப்ளீஸ் யாராவது அருந்ததி சொல்லி எல்லாம் அவனை அது நிறுத்துங்க ப்ரோ. ரொம்ப அதான் இந்த சூப்பர். நான் ரொம்ப எக்ஸைட் ஆன சுறா படம். எனக்கு பிடிச்ச ஹீரோயினு பிடிச்ச ஆக்டர்னு சரி உள்ள போனேன். டேய் முதல்ல 50வது படம் ஊரே இதுவா தான்டா பார்த்தாங்க படம். அது தான் இப்படி ஆச்சு வேற இன்னொன்னு மாதிரி. ரொம்ப அடமா பிடிச்சேன். ஏன்னா 2வது நாளே என் அக்கா போயிட்டா படம் பாத்துக்கின்னு. நான் 3வது நாள் அடம் பிடிச்சி போனேன் சுறா படத்துக்கு. இங்க வேலூர் சிலம்பு குரல் தியேட்டரு. ஆனா அன்பார்ச்சுனேட் என்ன ஆனா ஆச்சு, இல்ல அதுவும் இல்லடா, அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். சொரா இல்லைன்னா நம்மளுக்கு தான் நிறைய விஷயம் துப்பாக்கி அந்த மாதிரி எல்லாம் பெரிய சேஞ்ச் வரும் தெரியாதுல்ல. பரவாயில்ல. நானே எங்க அப்பா போனோம் ப்ரோ. எங்க அப்பா அடி இல்ல அடி அதான் ஹெல்மெட் அடிப்பட்டாலும் இல்ல பிரணவ் ப்ரோ வந்து அடிப்பட்டாலும் மேல வரணும். பிரணவ் ப்ரோ வந்து வேலூர்ல இருந்து நல்ல தேட்டருக்கும் போக மாட்டாரு, பாலழிஞ்ச தேட்டருக்கு தான் ப்ரோ. போவாரு. அப்போ ப்ரோ நான் சொல்றது அப்போ சிலம்பு குரல் அப்போ அப்போவா? இருந்துச்சு. அப்போ ஓரளவு டீசெண்டா தான் இருந்துச்சு. இப்போ இந்த பாட்டு முடிஞ்சோடனே எங்க அப்பா என்ன இதெல்லாம் நல்லா இருக்கு கூப்பிட்டாரு ப்ரோ. தியேட்டர்ல இருந்து. அந்த நான் நடந்தல அது ரெடி பாட்டு இல்ல முடிஞ்சோடனே. வீனஸ் தேட்டர்லாம் பயங்கரமா இருக்குது இப்போ. வீனஸ் போயிருக்கேன் நானு. எப்போ அப்பயே போயிருக்கேன். துப்பாக்கி வீனஸ்லாம் அங்கதான் ப்ரோ பயங்கரமா நான் இருக்கு பார்த்தேன். வேலூர்ல. வீனஸ் துப்பாக்கி வச்சு வர்றோம். வீனஸ் தான் போயிருக்கியா நீ? வீனஸ் போயிருக்கேன் ப்ரோ. பாஸ் வீனஸ், விஷ்ணு, யுரேனஸ் அதுக்கெல்லாம் அப்புறம் போயிருக்கியா? ப்ரோ தியேட்டர் பேர் வீனஸ் ப்ரோ. ஓ தியேட்டரா? ஜாக்கு வீனஸ் தான் ஜாக்கு துப்பாக்கி பார்த்தேன். ஜாக்கு புதுசா வர பசங்களை நான் திட்ட மாட்டேன். அது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. எல்லாம் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். உனக்கே தெரியும் நான் எப்படி திட்டுவேன்ட்டு. இல்ல முன்ன இப்ப பேச லக்ஷ்மி ஒரு முடியாது. தியேட்டர் இருக்கும் ப்ரோ. அலெக்ஸ் இதுக்குதான் ஜாக் வேணுங்கிறது. பிக் இல்ல சினிமாஸ் வேணாம் லக்ஷ்மி ஒரு வேணாம் தியேட்டர் ப்ரோ. இருக்கும். விக்னேஷ் நான் இல்லாத குறைய அவன் தீக்கிறான். அலெக்ஸ் நம்ம வினோத் இருக்கிறான்ல, மாஸ்டர் வினோ. ஆமா. மாஸ்டர் வினோ தான் வீனஸ் தேட்டர் மேனேஜர் மாதிரி. பாடி சாரா ப்ரோ நீங்க வேலூர்? யாருங்க வேலூர் இப்ப இருக்கு? ஆனா இல்ல ரேவந்த் ஆபீசரா? இவ வேலை என்ன தெரியுமா, வேலூர் இல்ல வேலூர் யாருன்னு கேட்டாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறான்டா. ஏன்னா நம்ம சென்னைனால சென்னை இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கானுங்க. ஊர்க்காரனை செட்டு சேர்க்கிறான். சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கும் வேலூர். நெக்ஸ்ட் பூத் கம்யூனிட்டி மீட்டிங் கூட இங்க தான் வருது. கமிட்டி மீட்டிங். ஆமா பூத் கமிட்டி மீட்டிங் கூட வேலூர்ல ஏதோ வருதுன்னதான். அப்ப போய் பிரணாவில போய் கேட்டு முன்னாடி போய் நிப்பான். அடிக்கிட்டே தளபதி வர்ற வரைக்கும் அடிக்கிட்டே. ஏய் அது என்ன படத்துல வர்றதுடா அது? அடிட்டே இருப்பேன். ஜிபியோட பாரு என்னைக்குமே அதிகமா இருக்கிற கண்டென்ட் நண்பர் தான்டா. அவனுக்கு இருக்கிற மாதிரி ஜாலி எங்குமே இருக்கு. ஏன்னா அவனுக்கு எதுவுமே தேவையில்ல, புரியுதா? வந்தா போதும். ஆமா கேசினோ தியேட்டர் வாசல் ஒரு நண்பர் சொல்லுவாரு. ஏன் அப்பயும் போனியா ரேவந்த்? நீ போனாலும் இந்த தியேட்டர் தெரிஞ்ச தியேட்டரா? இந்த பகவதின்றாங்கல நடுவுல ரீரிலீஸ் பண்ணாங்க, பெருசா அது ஒர்க் அவுட் ஆகல அப்படி. அது கூட நான் கேசினோ நிறைய தியேட்டர் இருந்துச்சு ப்ரோ வேலூர் சிங்கிள் ஸ்கிரீன். விஷ்ணுவே முன்ன சிங்கிள் ஸ்கிரீனா தான் இருந்துச்சு. யாருப்பா அது வேலூருக்கு ப்ரமோஷன் பண்ணினே இருக்கிறது? யாரு யாரு? அவன் ஊரு வேலூர் பத்தி பேசுறதுக்கு ஜாக்கி இருக்கான், அலெக்ஸ் இருக்கான். வேலூரை பத்தி அவன் தானே பேசி ஆகணும். ஆமா
அப்ப நானு ஓ அதான் இந்த இந்த சந்தான படத்துல சொல்லுவானே அதான் மதுரை பத்தி பேசாதான் இத்தனை பேர் இருக்காங்க, சென்னை இல்ல பத்தி நான் தானே பேசி நானு ஆகணும். நான் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், பாதி நாள் வேலூர் பாதி நாள் சென்னை, நான் எதை பத்தி பேச? ப்ரோ இல்ல ஆக்சுவலா இல்ல நானே 2 காலையும் எடுத்துருவேன், ஒண்ணுத்துல தான் நானே நிக்கணும். சென்னை அவுட்டர்ல தான் இருக்கேன் இப்ப. நான் வேலை செய்யறதுனால நேட்டிவ் பிரெண்ட் வேலூர். எங்க ஊர்ல ஒரு தியேட்டர் இருக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இல்ல ஏசியா செகண்ட் பிக்கெஸ்ட் ஸ்கிரீன் அங்கதான் இருக்கு. என்னது ஆந்திராவா? இன்னைக்கு நீங்க இல்ல திட்டாதீங்க புத்திய காட்டுறான் பாரு. அலெக்ஸ், நீங்க எல்லாம் வந்து திட்டுறதுக்கு தகுதி இல்ல. ரீசன் என்னன்னா உங்களுக்கு அடுத்த படம் வந்து 4 மணி ஷோ நீங்க பாக்கணும்னாலும் நீங்க ஆந்திரா இல்ல என்ன கேட்டா நான் இல்ல எப்பவுமே ஆந்திரா செலிப்ரேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க எதுவுமே லேக் இல்ல, அப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது, செலிப்ரேஷன்லாம் இங்க தேட்டர் மட்டும் தான். ஏசி எல்லாம் இருக்கும்டா, அந்த அளவுக்கு மட்டும் இல்லடா ஆந்திரா. என்னடா ஏசி தமிழ்நாடு விட நல்லா இருக்கும்டா தியேட்டர். சொல்லு எது ரேவந்த் ப்ரோ நம்ம கோட்டு போனோமே அந்த தியேட்டரா? அந்த நல்லா தியேட்டர் இருக்குது. ஒரு ஊர் கிராமத்து தியேட்டரா. நீங்க அந்த தியேட்டர் போய் அப்படின்னா நீங்க ப்ரோ வந்து அந்த எபிக் தியேட்டர் எல்லாம் விஐபிக்கு இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க பார்த்தனா இந்தியா தமிழ்நாட்டிலே அந்த தியேட்டர் அந்த அளவுக்கு தியேட்டர் கிடையாது. ரேவந்த் ப்ரோ கேசவ் ப்ரோ இருக்காருல்ல, ரேவந்த் ப்ரோ அவரு கேசவ் ப்ரோ இருக்காருல்ல, அவரும் நான்லாம் ஒன்னாதான் படம் பார்த்தோம் கோட்டு. எங்க ப்ரோ? சித்தூர்ல. அப்படியா ப்ரோ? ஆமா சித்தூரா? ஆமா ப்ரோ சித்தூர்ல. நான் ஆந்திரா போறேன்னு சொன்னீங்களா, அப்படி டிக்கெட் இருந்தா நானும் வரேன் ப்ரோ. நான் ஆந்திரால தான் ப்ரோ பாப்பேன். நான் இந்த வாட்டி இருக்கிற டிக்கெட் எல்லாத்தையும் போய் ஸ்ட்ரைட்டா நான் வந்துடுறேன், வேலூர்ல இருந்து நான் வரேன். அது இல்ல அலெக்ஸ், அது இல்ல புகை போன் பண்ணி ஆமா நான் ஸ்ட்ரைட்டா வந்துடுறேன். மூவி டிக்கெட் மட்டும் எனக்கு கொடுங்க. அது இல்ல அலெக்ஸ், புகை போன் பண்ணி 200 டிக்கெட் வேணும்னா, 200 டிக்கெட்னா ஒரு தியேட்டர் ஷோடா அப்படின்னு. நாங்க எத்தோம்டா போன வாட்டி, நானே புகழ்லாம். அதுதான் புகை எனக்கு ஃபர்ஸ்ட் போன் பண்ணி கேட்டான், சித்தூர்ல ஒரு 200 டிக்கெட் வேணும்னு கேட்டான் ஃபர்ஸ்ட் ஷோக்கு 4 மணி ஷோக்கு. டேய் 200 டிக்கெட்னா எப்படிடா ஒரு ஷோடா, அது ஃபுல்லா ஒரு தியேட்டர் எடுக்கிறடா நீ அப்படி பார்த்தா அப்படின்னு. நாங்க டோட்டலா எவ்வளவு எடுத்தோம்னா 600 டிக்கெட் 500 டிக்கெட் எடுத்தோம். அந்த ஷோவே அது எடுக்கிறதுக்கு அதான் தியேட்டர் கிடைக்கல சொல்லணும். நான் புகை எனக்கு கால் பண்ணி அப்புறம் இங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுல பேசும்போது லாஸ்ட் மினிட்ல வந்து என்னன்னா சேஞ்ச் ஆச்சு. அதேதான் ஆனந்த் சார் வந்து சித்தூர் வர மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனந்த் சார் வந்து எல்லாமே ரூம் கேம் எல்லாமே புக் பண்ணிட்டாங்க. வீட்டு சாப்பாடும் சாப்பிடுவாருன்ட்டு சாப்பாடுலாம் சமைச்சு ரெடியா வச்சுட்டாங்க. அடுத்த நாள் ஏதோ மீட்டிங்ன்றனால பிளான் கேன்சல் பண்ணிட்டாரு அவரு. அப்புறம் அந்த சைடு போனாரு அவரு. சித்தூர் வர மாதிரி தான் பிளான் அவருக்கு ஃபர்ஸ்ட். எல்லாமே சித்தூர்ல எனக்கு தலைவர் சொல்லியிருந்தாரு அன்னைக்கு. இல்ல ஓகே தலைவர் எனக்கு அது தெரியல, எங்க சைடு எங்க டீம்ல இருந்து வரல. அப்புறம் அந்த சைடு போயிருந்தாரு. ஸ்பேஸ்ல ஒருத்தன் மதுரைக்காரா இருக்கான். சைலண்டா வேணாம் டாபிக்கே எடுக்காத, டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். ஆனா அலெக்ஸ் சென்னையில இருக்கு, நீங்களா லக்கிடா. எத்தனை ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்கானு உங்களுக்கு. ஆமா துப்பாக்கி வச்சு வரோம். மெயின் தியேட்டர் மட்டும். வெசல் போயிட்டு இருக்கு போல. ஆமா இன்னைக்கா நாளைக்கா? திருமலை நாளைக்குடா. நாளைக்கு ஷோ. ரேவந்த் ப்ரோ சண்டே என்ன பிளான்? சண்டே நான் போயிடுவோம். எந்த தியேட்டர்? பகவதி ரோஹிணி. பகவதியா? ஆமா. ஏன் மெர்சல் போலையா? நான் மெர்சல் போல. நான் மெர்சல் வந்து ரோஹிணியில மட்டும் அவன் ரீ ரிலீஸ் பர்த்டே ஷோ இந்த இதுவே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10ல இருந்து 15 வாட்டி பாத்துருப்பேன்டா. ப்ளீஸ்ரா பகவதி பாப்போம்டா. அலெக்ஸ் நீ ஏன்டா 2K கிட்ஸ் அப்ரூவ் பண்ணாதீங்கடா. 2K கிட் பழைய படமும் பாருங்கடா. அப்புறம் பாத்து டேய் முதல்ல இல்ல இந்த மாதிரி பேசுவோம் தானே பகவதி ஓகே சொன்னேன். ஆனா மெர்சலுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. முடிச்சுட்டு கால் பண்ணு. அதான் இல்ல ஏன்னா மதுரைக்காரன் தான் தெரியாது. வெற்றிமாறன் கேரக்டர் இருக்குல்ல, அததான் சொல்றேன். ஹரி நினைப்பான். இல்லடா ஆக்சுவலா என்னன்னா நான் மெர்சல் படம் வந்து FDFS போல, அதுக்கு அந்த அன்னைக்குன்னு பார்த்து நான் ஊருக்கு போயிட்டேன், பாட்டி ஊருக்கு தீபாவளிக்கு. நான் காலையில 4 மணி தெரியுமா அப்ப ரேவந்த் ஏஜ் சினிமாஸ் டிக்கெட் அங்கதான் கிடைச்சது, வேற வழி இல்ல. சாரி அதான் காலைல ஈவினிங் ஷோ நாள். நானா மெர்சல் எப்ப பார்த்தேன் தெரியுமாடா? 2வது நாள் நைட் ஷோ தான் பார்த்தேன் தெரியுமா. போய் செகண்ட் டே நைட் ஷோ போனேன். நான் மெர்சல் வந்து உடம்பு ஃபுல்லா ஆக்சிடென்ட் ஆயிட்டு அடிபட்டு
தெரியும் தெரியும். அதான் இல்ல ஜவான் கெட்டப்ல போய் மெர்சல பார்த்த ஒரே ஆள் இந்த பைத்தியம் தான். யாரு யாரு ப்ரோ? ஹைலைட் என்ன தெரியுமாடா? சத்தியம்ல தான் புக் பண்ணேன். சங்கீதா மேம் வந்திருந்தாங்க. சங்கீதா மேமும் வந்திருந்தாங்க. ஷாலினி மேம் 2 பேரும் வந்திருந்தாங்க. என் இல்ல போய் சொல்ல வேண்டியதானே. என்ன பார்த்து எப்படி தெரியுமா பார்த்தாங்க? யாரா இந்த பைத்தியன்ற மாதிரி தான் பார்த்தாங்க. இல்ல இல்ல யாரு பத்த பிள்ளையோ டயர்ட் யாரு bro? ரேவந்த் ப்ரோவா? அதான் தர்மடி வாங்கிட்டு வந்து அலெக்ஸ் இல்ல தர்மடி வாங்கிட்டு போய் கத்திந்து இருக்கான் தியேட்டர்ல. மெர்சல் நான் 2 தடவை பார்த்துட்டு அந்த வாரம் சனிக்கிழமை இருக்குல்ல நைட் ஃபேமிலியோட ஷோ போனேன். அது பல்லு வந்து புடுங்கிட்டாங்க எனக்கு. பல்லு புடுங்கிட்டு அந்த பஞ்சு வைப்பாங்க தெரியுமா? கத்தக்கூடாது பேசக்கூடாதுன்னு அந்த மாதிரி வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க. எதுக்கு இது பண்ணாரா? நான் நம்பலாம் அப்படி இல்லதான். நம்ம நல்லா போய் பல்லு வலிக்குது. ஆனா இருந்தாலும் கத்திட்டு இருக்காது. வெற்றி மாதிரி இன்டர்வியூல சரியான கத்து. ஜனநாயகம் ஆந்திரா டிக்கெட் தான் சொல்லுங்க. நான் ஸ்ட்ரைட்டா வந்துடுறேன் சித்தூருக்கு. வா அங்க தான் எல்லாம் இதுதான். ஆனா இந்த அங்கெல்லாம் போயிட்டு இலவு கொட்ட கூடாது. போய் வரும்போது நம்ம இந்த தடவை தமிழ்நாட்டிலே ட்ரை பண்ண கூடாது. ஆந்திரா போகாம ஆஸ்ட் படம் வேற இல்ல வேணாம். நீ வேணா இங்கே உட்காரதா சொல்ல தரமா? கேட்டுற போட்டு போறோம் இந்த ஜெயில இருந்து சாவிங்க. ஏன்னா இங்க 9 மணி ஷோ கூட இங்க நீங்க பிரச்சனை பண்ணா என்ன பண்ணல? பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவேன்? எதுக்கு பிரச்சனை பண்றானுங்க? பிரச்சனையோட பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னாலும். ஏய் பைத்தியம், அந்த பிரச்சனைடா. ரிலீஸ் ஏதாவது ஸ்கிரீனிங்ல ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னா ஓ அப்படி சொல்றியா?